லாவோட்ஸுடைய 48வது பாடல். குறுக்கிடாமல் இருத்தல். In the pursuit of knowledge, every day something is added. In the practice of the two, every day something is dropped. Less and less do you need to force things until finally you arrive at non-action. When nothing is done, nothing is left undone. True mastery can be gained by letting things go their own way. It can't be gained by interfering. In the pursuit of knowledge, every day something is added. ஒரு அறிவை பெற வேண்டும் என்ற தாகத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை சேர்த்து கொண்டே வருகிறார்கள். அடிஷன் சேர்த்து கொண்டே வருகிறார்கள். அறிவை தேடுபவர்கள், வெளியோடு பயணிப்பவர்கள், வெளியை பயன்படுத்துபவர்கள் அல்லது வெளியை பயிற்சி பண்ணுபவர்கள், வெளியோடு இருப்பதற்கான முயற்சிகள் பண்ணுவார்கள். இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் த டூ எவ்ரிடே சம்திங் இஸ் ட்ராப்ட். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று நம்ம இடத்திலிருந்து விலகி செல்கிறது, விழுந்து விடுகிறது. நம்ம இடத்திலிருந்து ஏதோ ஒன்று வெளியே போகுது. லெஸ் அண்ட் லெஸ் டு யூ நீட் டு ஃபோர்ஸ் திங்ஸ் அன்டில் ஃபைனலி யூ அரைவ் அட் நான் ஆக்ஷன். ஒவ்வொரு நாளும் செயல்களை உட்படுத்தி அல்லது செயலாற்ற வேண்டும் என்ற வலிமை கொடுத்து, இந்த செயலை நான் தான் செய்யணும், இதுதான் நான் செய்யணும்னு ஒரு வீரியமாக செயல்படுவதை குறைக்கும் பொழுது, நான் தான் இந்த வேலையை செய்யணும், என்னால் தான் இந்த வேலை நடக்குதுன்ற செயல்பாடுகளை குறைக்கும் பொழுது ஒரு நாள் நீங்கள் செயலற்ற தன்மையில் நான் செய்தேன் என்ற தன்மையற்று செயல் மட்டுமே இருக்கும். நான் ஆக்ஷன். நான் ஆக்ஷன்றது செயலற்ற செயல் என்பது நான் என்ற தன்மை, இந்த சிறிய நான், அகங்காரம் இல்லாமல் செயலாற்றுதல். அகங்காரம் இல்லாமல் செயலாற்றுதல் என்றால் விளைவை எதிர்பார்க்காமல் இருத்தல், பலனை பாராமல் இருத்தல், நல்லவை கெட்டவை என்ற தன்மை இல்லாமல் ஒரு செயலை ஆற்றுதல். அதே போல கடந்த காலம் எதிர்காலம் இல்லாமல் ஒரு செயலை ஆற்றுதல். அந்த செயலில் யோகமா, கர்ம யோகம், அந்த செயலில் கரைந்து திளைத்து ஆழ்ந்து எந்த விதமான விளைவும் எதிர்பாராமல் செயலாற்றுதல் என்பது நான் ஆக்ஷன். அதுக்கு நான் செய்தேன், நான் செய்கிறேன், என்னோட விருப்பு வெறுப்புக்காக செய்கிறேன், உலக நல்லதுக்காக செய்கிறேன், இதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு நாளும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வீரியத்தை, செயலை செய்யக்கூடிய வீரியத்தை குறைக்கும் போது ஒரு இடத்தில் வீரியமற்ற வீரியமாக நம்மளுடைய செயல்கள் இருக்கும். when nothing is done, ஒன்றுமே செய்யாத போது எல்லாம் செய்து முடித்ததாக இருக்கும். True mastery can be gained by letting things go their own way. உண்மையான ஆளுமை என்பது அதன் போக்கில் அதை விடுவது. It can't be gained by interfering. அதன் போக்கில் அது விடுவது என்பது குறுக்கீடு இல்லாமல் இருத்தல். ஒரு செயல்பாட்டை குறுக்கீடு இல்லாமல், நான் என்ற அகங்காரம் குறுக்கிடாமல் இருந்தீர்கள் என்றால் உங்கள் செயல் என்பது பிரபஞ்சத்தில் செயலாகவே இருக்கும்.